ஹலோ எவ்ரிவன். இந்த வீக் வந்து நம்ம ஒரு 4 ஸ்விங் ஸ்டாக் வந்து நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். சேம் இப்போ இந்த ஜூலை 3rd வீக்கில் என்னென்ன ஸ்டாக் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைக் போட்டுருங்க. நிறைய பேர் லைக் போட மறந்துடுறீங்க போல். ஓகே. அரவிந்த் ஃபேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஏப்ரலோட அனலைசஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம். நம்ம டார்கெட் வந்து எய்ம் பண்ணது 145 ரூபா வரைக்கும். பட் ஆனால் 136லேயே க்ளோஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வீக்லி கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால் வந்து எக்ஸிட் ஆக சொல்லியாச்சு. இது ஒரு 38%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்மோ இன்ஃப்ரா, இது போன வாரம் செவ்வாய்க்கிழமை தான் என்ட்ரி எடுத்திருந்தோம். சேம் வீக்கில் ஒரு 21%, 20% புக் பண்ணியாச்சு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஆக்சுவலாக நம்ம ட்ரைலிங் எஸ்எல் போட்டு வச்சுருந்தா ஹிட்டு. இது ஒரு 18%. என்ட்ரி எடுத்தது வந்து அரௌண்டு ஒரு 1348 ப்ரைஸ் ரேஞ்சில் என்ட்ரி எடுத்திருந்தோம். இதெல்லாமே டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸ்டாக்கு. ஏஞ்சல் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து அப்பர் இண்டஸ்ட்ரீஸ், இது வீடியோவில் கொடுத்துருந்தது தான். இது வந்து டார்கெட் வந்து அரௌண்ட் எய்ம் பண்ணது வந்து 3800, என்ட்ரி ப்ரைஸ் வந்து 3110 என்ட்ரி எடுத்திருந்தது. ஒரு 18% புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கஜாரியா செராமிக்ஸ் ரொம்ப நாள் ஒரு கன்சாலிடேஷனில் இருந்தது. நம்ம டார்கெட் ஹிட் ஆன வாட்டி அதுக்கப்புறமேட்டு 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஒரு 5% ஒரு நாள், ஒரு 3%, கிட்டத்தட்ட ஒரு 7% வந்து நம்ம டார்கெட்டுக்கு மேலேயே போனது. ஸோ நம்ம வந்து ஒரு 15% டார்கெட்டில் வந்து புக் பண்ணியாச்சு. ரொம்ப லாங் கன்சாலிடேஷன் அந்த 15% எடுக்கிறதுக்காகவே. ஐபிசிஏ வந்து ஸ்லோ ஸ்டாக்கு. இது வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தது. பாட்டமில் இந்த ப்ரைஸில் பிக் பண்ணியிருந்தோம் 700 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில். இது வந்து டார்கெட் ஹிட்டு அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13%. டார்கெட் எய்ம் பண்ணது வந்து ஹையராக எய்ம் பண்ணது 1100 வரைக்கும். பட் ஆனால் வந்து கம்மியாகவே புக் பண்ணியாச்சு. 790 சம்திங் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அரவிந்த் ஃபேஷன்ஸ் இது ஆக்சுவலாக எய்ம் பண்ண டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30%. ஆக்சுவலாக இது வந்து ட்ரைலிங் எஸ்எல் கொடுத்துருந்தது. ஸோ ட்ரைலிங் எஸ்எல்க்கு கீழே வந்துச்சு. ஸோ எக்ஸிட் ஆயாச்சு. இதுவுமே வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்த ஒரு விஷயம் தான். சாரி, அரவிந்த் ஃபேஷன்ஸ் வந்து வீடியோவில் கொடுத்துருந்தது. பட் ட்ரைலிங் எஸ்எல் போனது வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணது. இது அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13% ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நாட்கோ ஃபார்மா வீடியோவில் கொடுத்துருந்தது. ஜூன் லாஸ்ட் வீக் அனலைசஸ், ஜூன் 4th வீக் அனலைசஸ் சம்திங். ஜூன் 26th ஸ்விங் ட்ரேட் ஐடியாஸ் அந்த அனலைசஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம். இது ஒரு 13% டார்கெட் ஹிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபெடரல் பேங்க், இது வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தது தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 10% எய்ம் பண்ணது, 10% டார்கெட் ஹிட்டு. பாட்டமில் இந்த இடத்துல பிக் பண்ணியிருந்தது 126 ரூபாங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில். 139ங்கிறது நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். டார்கெட் ஹிட்டு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த வீக் ஜூலை 4th வீக் வந்து என்னென்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. சுகர் ஸ்டாக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல புல்லிஷ்லேயே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம பேட்டர்ன் பிரேக் அவுட் இருக்கக்கூடிய ஸ்டாக் மட்டும் இப்போதைக்கு எடுத்திருக்கு. ரேணுகா சுகர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 46 ரூபா 70 இது வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் ஃபஸ்ட்டே அப்டேட் பண்ணியாச்சு. என்ட்ரி வந்து முன்னாடியே எடுத்தாச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து 42 ரூபா 70 கீழே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் 54 ரூபா. அப்சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பாட்டமில் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால ஃபர்தராக அப்சைடில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டார்கெட்டை ஒரு 35% எய்ம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஓவரால் டார்கெட்டு 35%, 63 ரூபாங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 16 ரூபா, 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நம்ம ப்ளே பண்ணுறோம். செகண்ட் டார்கெட்டு 63 ரூபா, 1:4.15 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ப்ளே பண்ணலாம். செகண்ட் ஸ்டாக்கு கணேஷ் பென்சோபிளாஸ்ட். இந்த ஸ்டாக் வந்து டே க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டேன். அது என்ட்ரி எடுத்துருந்தீங்களா இல்லையான்னு தெரியல. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேரலல் சேனல் ஃபேஸில் தான் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு டபுள் பாட்டம் ஃபேஸ் வந்து கொடுத்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ட் லைனை வந்து அகைன் ரீச் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19%, 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ப்ளே பண்ணலாம். ஒரு 151ங்கிறது ஸ்டாப் லாஸ். அதுக்கு கீழே டே க்ளோஸ் வரும் பட்சத்தில் எக்ஸிட் ஆயிருங்க. 192 நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 162 ரூபா. 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நம்ம இந்த ஸ்டாக் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டோ பாரக்ஸ் கெமிக்கல் லிமிடெட்.
இந்த ஸ்டாக் இப்போ ரீசெண்டாக ஐபிஓ ரிலீஸ் ஆனது தான். அரௌண்டு 2022 மார்ச் எண்டில் வந்து ரிலீஸ் ஆனது. ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேயே தான் ஸ்டாக்கு லான்ச் ஆன டைமில் இருந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸு கைண்ட் ஆஃப் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக அப்சைடில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ரீசெண்டாக நடந்த இந்த ஸ்விங் ஹை எய்ம் பண்ணலாம். செகண்ட் டார்கெட் வந்து அரௌண்ட் ஆல் டைம் ஹைக்கு கிட்டேயே நம்ம வந்து எய்ம் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டார்கெட் அது வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரீசெண்ட் ஒரு மைனர் ஸ்விங்கு கீழே வந்தது பார்த்தீங்களா, இது கீழே வச்சுக்கோங்க. 120 ரூபாங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ். அரௌண்ட் ஒரு 11.5%. ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1:2 1:1.2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ப்ளே பண்ணலாம். 156 ரூபா நம்மளோட டார்கெட்டு. 14.5% நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ரெண்டாவது டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 33% வந்து எய்ம் பண்ணலாம். 182 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1:2.8 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் பிவிஆர் ஐநாக்ஸ். இது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியர் ஸ்டாக் தான். இது ஒரு பாட்டம் பிக்குன்னு கூட சொல்லலாம். டவுன் சைடில் ஒரு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட் இது டவுன் சொல்லிட முடியாது. ஒரு அப்பர் சைடில் ஒரு ஃபேஸில் வந்து ட்ரேட் நடந்துட்டு இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ஃபர்தராக அப் போகும். இதில் மட்டும் ஒரு மினிமல் டார்கெட் மட்டும் தான் நம்ம எய்ம் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து அப் சைடில் மேஜராக எய்ம் பண்ணலாம். ஓகே, ஸ்டாக் ஃபர்தராக அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1505 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 1504 ரூபாயில் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஒரு 8% ஸ்டாப் லாஸ். இந்த மைனர் நீங்கள் எக்ஸஸாக கூட வைக்கலாம். ஒரு 10% ஸ்டாப் லாஸு. அப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16% எய்ம் பண்ணலாம். 1740 வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்கும். 40 ஓகே 40ங்கிற ப்ரைஸ் வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்கும். அரௌண்ட் ஒரு 1:1.6 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் ப்ளே பண்ணலாம். ஒரு 15%. ஓகே, நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். இன்ட்ராடே பேசிஸில் ஸ்டாக் ப்ளே பண்ணுறதாகட்டும் அல்லது இண்டெக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஐடியாஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் இந்த டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனலோட அபவுட்டில் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் அப்படின்னா உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட சர்க்கிளில் யாராவது ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.